அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம், உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உன்னதமான கல்வாரி பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஆணும் பெண்ணுமாய் மனிதர்களை படைத்து இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று தொடக்கத்திலே இறைவன் ஓர் அழகான குடும்ப உறவை நிறுவினார். இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு உண்மையாயிருந்து உன்னை அன்பு செய்வேன் என்ற திருமண வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இறைவன் நிறுவிய அழகிய குடும்ப உறவை பிரதிபலிக்கின்றனர்.
இந்த அழகிய குடும்ப உறவை மனிதரின் சுயநலம் மிக்க எண்ணங்கள் பிரிக்கக்கூடாது என்று இயேசு அறிவுறுத்தும் இன்றைய நற்செய்தியை கேட்கப் போகும் நாமும் நம் குடும்பங்களும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அன்பிலும் உண்மையிலும் செழித்திடவும் தாங்கள் சுயநலம் மிக்க மனித எண்ணங்களால் பிரிந்து நிற்கும் குடும்பங்கள் இறையருளால் ஒன்று சேர்ந்து வாழ இந்த உன்னதமான பலியிலே பக்தியோடு இணைவோம் வாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நறுமையான நாளிலே ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். இதோ நம்முடைய பங்கினுடைய முடிச்சவிழ்க்கும் மாதா இந்த சிற்றாலயத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலியிலே நம்முடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தூய திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க நாம் செய்த பாவங்கள் தடையாக இருக்கின்றன. பாவங்களை நினைத்து மனம் பொருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நம்மை அன்பு செய்யும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து சமாதானத்தில் நம்மை வாழச் செய்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். பக்தியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தையோர் எமோரியன், உன் தாயோர் இத்தியன். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராடப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருத்தி இவற்றுள் ஒன்றேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு
என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையனாய் உன் கொங்கைகள் உருப்பெற்றன. உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்தமேனியாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதர் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையாய் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நார்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியானாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டு மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகில் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவேறிற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பயணமாக வைத்து விளைமகளாகி வருவோர் போவரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையில் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறந்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தியான பாடலாக நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். இறைவன் என் மீட்பரானார், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடிடுவேன். என் மீட்பெரும் அவரே, மீட்பெருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் எனுங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள்.
ஏனெனில் மாச்சீரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ராயேலின் தூதர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் என்னிடம் கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவராலன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய இறை வார்த்தை, குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக திருமணம் என்கிற திருவருட்சாதனத்தின் முறிவுபடா தன்மைக்கு எதிராக பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். திருமணத்தின் மேன்மை குறித்து
திருமணத்தின் புனிதத்தன்மையை எடுத்துரைக்கும் விதமாக ஆண்டவர் இயேசு பதிலளித்திருப்பதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அவர்களுடைய கேள்வி என்ன? ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஆதியாகமம் 2வது அதிகாரத்தினுடைய இறுதி வசனங்களை மேற்கோள் காட்டி பரிசேயர்களுக்கு பதிலளிக்கிறார். கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்ற இறை வார்த்தை அவர்களுக்கு பதிலாக கொடுக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்ற வார்த்தைகளை நாம் கடவுள் மனிதனை கணவன் மனைவியாக படைத்தார் என்றும் பொருள் கொண்டு புரிந்து கொள்ள முடியும். காரணம், கடவுள் இந்த உலகத்திலே தோற்றுவித்த முதல் மனித உறவு எது என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? தாய், தந்தை, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்கிறோம். மகன், அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, மச்ச, இதெல்லாம் உறவுகள், மனித உறவுகள். இப்போ கடவுள் தோற்றுவித்த முதல் மனித உறவு எது என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவு. காரணம், ஆதாமையும் ஏவாளையும் முதல் மனிதர்களை கடவுள் படைத்து எப்படி வாழ அழைத்தார்? கணவன் மனைவியாக வாழ அழைத்தார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஓர் உடலாக இருப்பார்கள். மனைவி, கணவன் தன்னுடைய பெற்றோரை விட்டு அவர்கள் தனித்திருப்பார்கள். அவர்கள் ஓர் உடலாக இருப்பார்கள் என்று கடவுள் எடுத்து சொல்லியது ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் இறுதி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக கடவுள் மனிதன் இந்த உலகத்திலே வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று பணித்தார். திருமணம் என்கிற உடன்படிக்கையின் வழியாக இப்படியாக கணவன் மனைவியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த பதிலை ஆண்டவர் இயேசு கொடுத்த பிற்பாடு அவர்கள் மீண்டுமாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மோசே வழியாக கடவுள் எங்களுக்கென்று சட்டம் கொடுத்திருக்கிறார், அதிலே மணவிலக்கு சான்றிதழை ஒருவர் கொடுத்துவிட்டு ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விலக்கிவிட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதை எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், இணை சட்டம் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது இதற்கு ஆன பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறார். அப்போ அந்த இணைச்சட்ட புத்தகத்திலே மோசே வழியாக கடவுள் கொடுத்த சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் பரத்தமைக்காக அவனுடைய மனைவியை விலக்கி விடுகிறான். அப்போ திருமணம் உரிமைச்சீட்டு கொடுத்து விலக்கி விடுகிறான் என்று சொன்னால் அந்த பெண் ஆனவள் வேறு ஒருவனை ஒருவேளை மணந்து கொள்கிறார். 2வது இறைவசனம் 24வது அதிகாரம், இணைச்சட்ட நூல் 24வது அதிகாரம் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, அப்படி விலக்கப்பட்ட பெண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறார். 3வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவேளை அவள் 2வதாக மணந்து கொண்ட அந்த ஆண் இறந்து போகிறான் என்று சொன்னால் முதலாவது மணந்து கொண்ட ஆண் அந்த பெண்ணை மீண்டுமாக மணமுடித்து கொள்ளலாமா என்று சொன்னால் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அது கடவுளுக்கு அருவருப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதுதான் இணைச்சட்ட நூலிலே நாம் வாசிக்கின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே மோசே வழியாக கடவுள் ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணை எந்த காரணத்திற்காகவது விலக்கி விடலாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மை இல்லை என்று ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய வார்த்தைகளால் புதிய போதனை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எந்த காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என்ற புதிய உண்மையான போதனையை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, திருமணம் எப்படியாக விபிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மிக உன்னதமான இடம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு, ஒரு மனித உறவு. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம், கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதனுடைய அடிப்படையிலே நான் உங்களுக்கு
கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். இந்த உடன்படிக்கையை அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அவர்களுக்கு அளித்த கட்டளையின்படி அவர்கள் வாழ வேண்டும். அப்பொழுது அவர்கள் கடவுளுடைய மக்களாக இருப்பார்கள். கடவுள் அவர்களுக்கு இறைவனாக, கடவுளாக இருந்து அவர்களை பாதுகாப்பார். இப்போ இந்த உறவு பழைய ஏற்பாட்டு பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்த உறவு கணவன் மனைவி உறவோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டு பார்க்கப்படுகிறது. ஓசேயா இறைவாக்கு புத்தகம் முதல் 3 இறை வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஓசேயா இறைவாக்கினரை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது கடவுள் ஓசேயா இறைவாக்கினருக்கு ஒரு கட்டளை கொடுப்பார். நீ போய் ஒரு விபச்சார பெண்ணை மணந்து கொள். இது எதை எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை மறுத்து கடவுளுடைய உடன்படிக்கைக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். நானே கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று கட்டளை கொடுத்த கடவுளை மறந்து சிலை வழிபாட்டிலே அந்நிய தெய்வங்களை வழிபடுபவர்களாக மாறியிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை ஒழுங்கில்லாத வாழ்க்கையாக இருந்தது. கடவுள் கொடுத்த கட்டளைக்கு எதிரான வாழ்க்கையாக இருந்தது. இப்போ கடவுள் தனக்கும் தன்னுடைய மக்களுக்குமான உறவு மாசுபட்டிருக்கிறது, கலங்கப்பட்டிருக்கிறது என்பதை எதன் வழியாக எடுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓசேயா இறைவாக்கினரை ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் செய்து கொள்ள செல்லுகின்ற காரியத்தின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக கடவுள் பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய மக்களை மனைவியாக, தான் கணவனாக இருக்கிறார் என்று பார்த்ததாக நாம் வெளியத்தை வாசிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டிலே புனித சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, திருச்சபை கிறிஸ்துவை நேசிப்பது போல, கிறிஸ்து திருச்சபையை நேசிப்பது போல கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நேசிக்க வேண்டும் என்று புனித பவுலடிகளார் அழகாக எடுத்துச் சொல்லுவார். அப்போ புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசுவுக்கும் இறைமக்களுக்குமான திருச்சபைக்குமான உறவு திருமண உறவோடு, கணவன் மனைவி உறவோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டு பார்க்கப்படுகிறது. புனித பவுலடிகளார் அவர் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது திருமணமான கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற போதனை அழகாக எடுத்து சொல்லுகிறார். கணவன் தன்னுடைய திருமண உரிமைகளை மனைவிக்கு விட்டு கொடுக்க வேண்டும், மனைவி தன்னுடைய திருமண உரிமைகளை கணவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இருவருமே சரிசமமானவர்கள். கணவன் இது நான், என்னோட உடல் எனக்கு சார்ந்தது, என்னுடைய சொத்து, என்னுடைய பொருட்கள், இது எனக்கு மட்டும் சார்ந்தது, நான் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அது கணவனுக்குரிய வாழ்க்கை முறை இல்லை. மனைவியும் அதுபோல் இது நான், என்னுடைய உடல், என்னுடைய உடைமை, என்னுடைய சொத்து, நான் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வேன் என்று மனைவி சொல்லுகிறாள் என்று சொன்னால் அது மனைவிக்குரிய வாழ்க்கை முறை இல்லை. கணவன் தன்னுடைய உடலை பேணி வளர்ப்பது போல, தன்னை பாதுகாப்பது போல தன்னுடைய மனைவியை பேணி பாதுகாக்க வேண்டும், அவளுடைய உடலையும் பேணி பாதுகாக்க வேண்டும். அதே போல தான் மனைவி தன்னுடைய உடலை பேணி பாதுகாப்பது போல, தன்னை பாதுகாப்பது போல தன்னுடைய கணவனையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று புனித பவுலடிகளார் அழகாக திருமண வாழ்க்கை குறித்து எடுத்து சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படியாக விவிலிய பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமண உறவு, கணவன் மனைவி உறவு மிகவும் புனிதமான உறவாக, கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்குமான உறவோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கப்படுகின்ற ஒரு உன்னதமான புனித உறவாக திகழ்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னையினுடைய திருப்பீடத்திற்கு முன்பாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த பக்தி முயற்சி துவங்கிய வரலாறு பார்க்கின்ற பொழுது திருமண உறவு முறிவுபட இருக்கின்ற நிலையிலே இருந்த ஒரு கணவன் அன்னையோடு ஜெபித்து அதன் பின்னணியிலே உருவானது தான் இந்த முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சி வரலாறு.
நான் ஜெர்மனி நாட்டிலே அவுக்ஸ்புக் என்ற மறை மாவட்டத்திலே 1 மாத காலம் ஒரு பங்கிலே தங்கி பணியாற்றி இருக்கின்றேன். அந்த வேளையிலே அவுக்ஸ்புக் என்ற நகரத்தை பலமுறை சந்தித்திருக்கின்றேன். அப்பொழுது முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை பக்தி முயற்சி துவங்கிய ஆலயத்தை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது எரோனிமுஸ் என்ற ஒரு பிரபுக்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு விலகி இருப்பதாக தெரிவித்த சூழ்நிலையிலே ஃபாதர் ரெம் என்ற இயேசு சபை குருவானவரை அவர் சந்தித்து உதவி நாடுகிறார். இருவரும் 4 முறை சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் அன்னையினுடைய பரிந்துரை வேண்டி ஜெபித்தார்கள். ஜெர்மனி நாட்டிலே அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த திருமண ஒப்பந்த வேளையிலே அவருடைய கரங்கள் ஒரு ரிப்பனால் கட்டப்படும். அந்த ரிப்பனை அவர்கள் பத்திரமாக பாதுகாப்பது வழக்கம். அப்போது இந்த எரோனிமுஸ் என்ற நபர் அந்த ரிப்பனை கொண்டு சென்று அந்த குருவானவரிடம் கொடுத்து ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த முடிச்சுகளை அவர் ஒவ்வொன்றாக அழிக்கின்றார். அந்த வேளையிலே அந்த ரிப்பனானது தூய்மையாக வெள்ளையாக ஒளி வீசுவது போல தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இதை பார்த்து அவருடைய மனைவி, இதை தெரிந்து கொண்ட அவருடைய மனைவி தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து அவரோடு வாழ முடிவெடுக்கிறார். இப்படியாக அன்னையினுடைய ஆசிர் வழியாக பிரிய இருந்த ஒரு குடும்பம் ஒன்றான வரலாறு நிகழ்ந்தது. அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அவர் ஒரு குருவானவராக மாறுகிறார். ஜோகம் என்ற பெயரிலே அவர் ஒரு குருவானவராக மாறுகிறார். 1700ஆம் ஆண்டு அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அவுக்ஸ்புக் நகரத்திலே சென்ட் பீட்டர் பெர்லாக் என்ற இடத்தில் இருக்கின்ற புனித பேதுருவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயத்திலே ஒரு புதிய பீடம் அன்னைக்காக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். எனவே தன்னுடைய குடும்பத்தில் அன்னை நிகழ்த்திய புதுமையை நினைவு கூர்ந்து அந்த உருவத்தை அழகாக ஒரு வரைபடமாக வடித்திருக்கிறார். அந்த வரைபடத்தை நாம் பார்த்திருக்கின்றேன். அந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பீடத்திலே இப்படியாக அழகான சுரூபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடும்பங்களில் உள்ள குடும்ப உறவை முறிக்க இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்களை அன்னையிடம் ஒருபுறம் வானதூதர் அன்னையிடம் கொடுக்கிறார். அன்னை அந்த முடிச்சுகளை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்கிற துன்பம் என்கிற முடிச்சுகளை அவிழ்த்து இன்னொரு வானதூதரிடம் அந்த முடிச்சு அவிழ்ந்த கயிறு பகுதிகளை கொடுக்கிறார். அவர் நம்மிடம் அந்த பகுதிகளை கொடுப்பதாக இந்த சுரூபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, திருமணத்தின் இந்த உன்னதமான நிலையை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் உள்ள திருமணமான ஒவ்வொரு கணவன் மனைவியும் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே கணவன் மனைவியரை துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். கணவன் மனைவியாக வாழுகின்ற நீங்கள் ஒருவர் மற்றவரை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உங்களுடைய வாழ்வின் இறுதி வரை நேசித்து மதித்து வாழ வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை மாற ஒவ்வொரு கணவன் மனைவியரையும் இந்த பலியிலே இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். வார்த்தையாம் எம் இறைவா, உமது அழைப்பை ஏற்று பணிபுரியும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது உயிருள்ள வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஆன்மீக செயல்பாடுகளும் நன்மையாய் முடியவும் அதன் வழியாய் மக்களை நல்வழிப்படுத்தவும் உம் வல்லமையை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆறுதலாம் எம் இறைவா, நாட்டின் வளர்ச்சிக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சொல்லிலும் செயலிலும் தம் வாழ்விலும் வெளிப்படையான உண்மைத்தன்மையோடு மக்களுக்கு பணி செய்திடவும் அதனால் மக்களின் வாழ்வு முன்னேற்றம் காணவும் உம் இரக்கத்தை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல்.
அன்பராம் எம் இறைவா, பங்கு குடும்பமாய் கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வில் நல்ல புரிதலோடு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டு இந்த நவநாகரிக உலகில் நல்ல மாற்றங்களை எங்களுக்குள் உள்வாங்கி பிரமாணிக்கமான சாட்சிய வாழ்வு வாழவும், சிறப்பாய் முடிச்சு அவிழ்க்கும் அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் பெற்ற எண்ணற்ற நலன்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து உம் கிருபையால் எங்களை எந்நாளும் காத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் என் மீட்பர், என் ஆற்றல், நான் அஞ்ச மாட்டேன். மீட்பராம் எம் இறைவா, இவ்வுலகில் அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்கள், தனிமையில் தவிப்போர் அனைவருக்கும் உம் அருளை தரவும், குறிப்பாக இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு உம் ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் கிடைக்கப் பெற்று நல்ல வாழ்க்கை சூழலுக்கு திரும்ப வர உம் ஆசியை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட நம்முடைய வேண்டுதல்களை நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டிருக்கிற அனைத்தையும் நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் சமூகத்தில் வாழச் செய்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே, உன் அன்பை உணர்ந்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன், உன் அன்பை உணர்ந்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன், ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கிற அந்த திருப்பலி நம்முடைய தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி பக்தியோடு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவிழாக்களுக்காகவும் உங்களை செய்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு தந்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் இந்த கல்வாரி பலியிலே நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுமுதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழும் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தபடி விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி சிறப்பாக குடும்ப உறவிலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஆண்டவருடைய விருப்பப்படி இதோ ஆதியின் திட்டப்படி அவர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்து நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் சீடர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமண உறவை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தவர். அன்பினால் குடும்பங்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தவர். இந்த செம்மறி நம்மை தேடி வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். La la la
உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா வாவா நிறைவாய் வாழ்வின் உணவாய் என்னுயிரே சுவே வாவா வாவா நிறைவாய் வாழ்வின் உணவாய் என்னுயிரே சுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. முடிச்சுகளை கவிழ்க்கும் அன்னையே, என் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எங்கள் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. திருமண வீட்டாரின் கண்ணீரை அடைந்திட மகனிடம் பரிந்துரைத்தாயே. மீளா துயரில் மூழ்கிடும் ஏழை என் கண்ணீரை துடைத்திட விரைந்திங்கு நீ வருவாயே. அன்னையே, உன்னிடம் அவிழாத முடிச்சில்லை. அன்னையே, உன்னிடம் அவிழாத முடிச்சில்லை. அவற்றும் என்ற தாயே, உன்னை நம்பி வந்தேனே. அவற்றும் என்ற தாயே, உன்னை நம்பி வந்தேனே. மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, என் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே.